ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து இந்த 7வது லெசன் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வந்து கம்யூனிகேஷன் சர்வீஸ்னு ஒரு லெசன் இருக்குது. அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஜென்ரலாக 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்போவுமே 4 மார்க்குக்கு அதில் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இன் பிஸ்னஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஓகே, ஆனால் நம்ம ஜென்ரலாக கூட 4 பாயிண்ட் கேட்டுருக்கோம். அது நம்ம ஏன் படிக்க வேணாம், சரிங்களா? ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ்ன்னு கேட்டாங்கன்னா எந்த 4 பாயிண்ட் மட்டும் எழுதணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங், பிஸ்னஸுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ லைஃப் பிளட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் எதுக்கு தேவை அப்படின்னா, யூ வாண்ட் டு மேனேஜ் எம்ப்ளாயிஸ். பிஸ்னஸில் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்கள நம்ம கிளியராக கைட் பண்ணால் மட்டும்தான் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெகோஷியேஷன் ஸ்கில் வந்து கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நல்லா நெகோஷியேட் பண்ண முடியும். நம்மளோட சப்ளையர், கஸ்டமர், பார்ட்னர்கிட்ட நம்ம நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். ஓகே, மூணாவது மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் என்ன? கம்யூனிகேட்டிங் த பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் டு த கிளைண்ட். அப்போ தான் பிஸ்னஸோடைய சக்ஸஸை அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்ம எப்படி நம்மளுடைய ப்ராடக்ட்டுடைய பெனிஃபிட்டையும் ப்ராடக்ட்டுடைய ஃபியூச்சரையும் நம்ம கஸ்டமர்கிட்ட பிச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து வளருதா இல்லை டிக்ளைன் ஆகுதா நமக்கு தெரியும். அதுதான் மார்க்கெட்டிங். புரியுதுங்களா? கையில் பை, கழுத்தில் டை, வாயில் பொய். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா கம்யூனிகேஷன் தேவை. மூணாவது இது எதுக்கு தேவை அப்படின்னா, டு டாக் டு கஸ்டமர்ஸ். ஒரு கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் பேசணும். பேசினா அவருக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்குவார். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு செல் யுவர் செல்ஃப், நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு செல் யுவர் ப்ராடக்ட். அப்படி பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் வேணுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா பேசி அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். புரியுதுங்களா? சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் புக்ஸில் 8 பாயிண்ட் கொடுத்துருக்கான். NIOSக்கு நான் சொல்கிறேன், 4 பாயிண்ட் எடுத்து விட்ருங்க. நீங்கள் கொஸ்டினே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் ஜென்ரல் கம்யூனிகேஷன் ஜென்ரல்னு கேட்கலையே, பிஸ்னஸ் தானே கேட்குறீங்க. அப்புறம் எதுக்கு அந்த 4 பாயிண்ட் கொடுத்து டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், ஆட்டிசம் ஸ்டூடெண்ட்ஸை கஷ்டப்படுத்துறீங்க? சரிங்களா? நன்றி.